குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Thank you, ma'am. ஷேப்ஸ். அதுல வந்து ஷேப்ஸ்ல வந்து ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் வால்யூம் கால்குலேட் பண்றது. இது எதுக்காக உங்களுக்கு தேவைப்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, 6th இருப்பீங்க, 7th இருப்பீங்க. நீங்க எல்லாம் வந்து வால்யூம் எல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு சதுரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு இதெல்லாம் தெரியும். ஆனா வந்து கன அளவுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கரெக்டா? தெரியாது தானே? இப்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களா இருந்தா உங்களுக்கு கன அளவு என்ன அப்படின்னு தெரியாது. சோ இன்னைக்கு அது என்னன்னா நம்ம இன் ஜென்ரலா தெரிஞ்சுக்க போறோம். கன அளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, சுற்றளவுனா என்னங்கிறத இன் ஜென்ரலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கிளாஸ்ல வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறது கிடையாது. காமனா பரப்பளவுன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணத்துக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது யூஸ் ஆகுற ஒரு டாபிக். இது எதுக்குன்னா உங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? சோ பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் பவுண்டரி. அதாவது இப்ப நமக்கு ஒரு சதுரம் இருக்குன்னா அந்த சதுரத்துடைய இப்ப இது முக்கோணம் இருக்குன்னா இந்த சதுரத்துக்கு இந்த ஹைலைட் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, எல்லோ ஹைலைட் லைன்ஸ். இந்த எல்லோ ஹைலைட் லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த உள்ளுக்குள்ள ஒரு காஃபி பிரவுன் கலர்ல ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் என்ன சொல்லுவோம்னா அவங்க கால்குலேட் பண்றதுதான் பரப்பளவு கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். சோ பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவுட்டர் பவுண்டரிய கால்குலேட் பண்றது சுற்றளவு பெரிமீட்டர், இன்னர் பார்ட்டை கால்குலேட் பண்றது பரப்பளவு ஏரியா. சோ இதுல கன அளவு, கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க வால்யூம். நம்ம வீட்ல எல்லாம் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குக்கர் நீங்க வந்து கடையில வாங்கும் போது சொல்லுவாங்க 5 லிட்டர் குக்கர், 10 லிட்டர் குக்கர், 12 லிட்டர் குக்கர், 1 லிட்டர் குக்கர். ஏன் அப்படி லிட்டர் கணக்கு சொல்றாங்க? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு? ஏன் குக்கர் வந்து நம்ம இவ்வளவு லிட்டர்னு சொல்றாங்கன்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? அளவா இருக்கணும்னு இவ்வளவு அளவு வேணும்னு லிட்டர்ல சொல்றாங்க. கரெக்ட். அந்த இவ்ளோ அளவுக்கு மேல அரிசி வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துல இருந்து என்ன ஆகும், அந்த சாதம் வெளியில வந்துரும். கரெக்டா? சோ அப்ப நம்ம அந்த அளவு கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொள்ளளவு, அந்த குக்கரோட கொள்ளளவு எவ்வளோ அந்த பாத்திரத்துல. ஒண்ணும் வேண்டாம், நீங்க வந்து பால் வாங்குறீங்க இல்லையா வீட்டுல, பால்காரங்க கிட்ட பால் வாங்குனீங்கன்னா 1/2 லிட்டர் வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போன்னு அம்மா சொல்லுவாங்க. 1 லிட்டர் வாங்கணும்னா வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. எப்படி இது அம்மாக்கு தெரியும்? எப்படி சொல்லுங்க, எப்படி அவங்களுக்கு 1/2 லிட்டருக்கும் 1 லிட்டருக்கும் பாத்திரம் வந்து வித்தியாசமா எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அது? ஆனா பத்தாதுல பெருசா எடுத்துன்னு போனாதான் கரெக்டா பத்தும்ல, அதனால. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது, இதுல இவ்ளோ கெப்பாசிட்டி, இந்த பாத்திரத்துக்கு இவ்ளோ கன அளவு, இவ்ளோ கொள்ளளவு, இவ்ளோ கெப்பாசிட்டி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். சோ இந்த பாத்திரத்துல இவ்ளோ கெப்பாசிட்டி ஆஃப் மில்க் வந்து நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க குக்கிங்லயே இருந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கடையில வாங்கும் போது என்ன கேட்டு வாங்குவாங்க, எனக்கு 1/2 லிட்டர் பால் காய்ச்சுற மாதிரி பாத்திரம் வேணும், 2 லிட்டர் காய்ச்சுற மாதிரி பாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க இல்லையா? சோ அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பவுல் என்ன அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? சோ அதெல்லாம் வந்து இன் ஜென்ரலா இப்ப நம்ம வீட்ல தண்ணி தொட்டி இருக்கு, எத்தனை லிட்டர் தொட்டின்னு தானே கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 5000 லிட்டர், 10,000 லிட்டர், 12. நம்ம வீட்ல ஓவர் ஹெட் டேங்க் இருக்குமா, இந்த சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருப்பாங்க இல்லையா, எல்லார் வீடுகள்லயும் நீங்க பாத்திருப்பீங்க சின்டெக்ஸ் டேங்க். அதை எப்படி வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க? அது லிட்டர்ஸ்ல சொல்லுவாங்களா, கிலோகிராம்ஸ்ல சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்க தண்ணி தொட்டிய? தண்ணி தொட்டி என்ன மெஷர்மெண்ட்ல சொல்லுவாங்க? மீட்டர்ஸ்ல. லிட்டர்ஸ்ல சொல்லுவாங்க. 2000 லிட்டர், 1000 லிட்டர், 3000 லிட்டர், 5000 லிட்டர் அப்படின்னு லிட்டர்ஸ்ல சொல்லுவாங்க. வாட்டர் தானே,
சோ அது வந்து லிக்விட் கண்டென்ட் வந்து லிட்டர்ஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ எப்படி வந்து அவங்க சொல்றாங்க கடைக்காரங்க? பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். இவ்ளோ சைஸ்ல இவ்ளோ சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு சின்டெக்ஸ் டேங்க்ல இவ்ளோ தண்ணி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். சோ அந்த மேனுஃபேக்சரிங் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? தயாரிக்கும் போதே அந்த மெஷர்மென்ட் எல்லாம் வச்சுதான் தயாரிச்சிருப்பாங்க. சோ நாளைக்கு நம்மள யார் வேணா ஒரு வந்து பிசினஸ் மேனுஃபேக்சரரா மாறலாம். எப்படி வேணா மாறலாம். சோ நமக்கு இந்த பேசிக் விஷயம் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? சோ நம்ம பேசிக் நான் உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 கேமிஃபிகேஷன் காட்டுறேன். எல்லாமே பண்றேன். நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய ஷேப்ஸ் தான் எடுத்திருக்கோம். பெரிய ஷேப்ஸ் எல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சதுரம், செவ்வகம், முக்கோணம். இந்த 3 ஷேப் தான் நான் எடுத்திருக்கேன். வேற எந்த ஷேப்பும் நான் எடுக்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபடி கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். எது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும்? செவ்வக வடிவத்துல கபடி கோர்ட் வந்து நம்ம கபடி யாராவது விளையாடுவீங்களா? இதுல யாருக்காவது பிடிக்குமா? அதே மாதிரி நம்ம வீடுகள்ல ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அதே ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதுல நான் இப்போ வந்து சதுரத்தை காட்டுறேன். சோ சதுரத்துல பாருங்க, சதுரத்துக்கு பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4a அப்படிங்கிறது தான் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 4 இன்டு பக்க அளவு. சோ a is equal to இங்க 6 மீட்டர். 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 இன்டு 4 24 மீட்டர். கரெக்டா? அதே மாதிரி சதுரத்துக்கு பரப்பளவு என்ன? a ஸ்கொயர்ட். அப்போ 6ங்கிறது a, 6 இன்டு 6 36. சோ நான் இப்ப இத காமிச்சிட்டு இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கேமிஃபிகேஷன் क्वेश्चंस காட்டுவேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ சதுரத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a, சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா a ஸ்கொயர்ட். புரிஞ்சுதா? சோ சதுரத்தினுடைய சுற்றளவு 4a, பரப்பளவு a ஸ்கொயர்ட். செவ்வகத்துக்கு பாத்தீங்கன்னா சுற்றளவு பெரிமீட்டர் 2 இன்டு l பிளஸ் b, 2 இன்டு நீளம் பிளஸ் அகலம். ஏரியா வந்து எல் இன்டு பி மட்டும்தான். பரப்பளவு வந்து எல் இன்டு பி மட்டும்தான். முக்கோணத்துக்கு பாத்தீங்கன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹாஃப் பிஹெச். சாரி, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹாஃப் பிஹெச். ஓகேவா? நான் உங்களுக்கு வேற ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னும் வேற ஒரு ஸ்கிரீன் மாத்திருக்கேன், தெரியுதா? அந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஓகே, நான் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேக்குறேன். நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வேண்டாம். இங்க என்ன ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, can you find all the possible rectangles with perimeter of 20 units னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு 2 இன்டு 2 இன்டு 2 அப்படிங்கிற ஒரு சதுரம். 4 பக்கமும் சமமா இருக்கக்கூடிய ஒரு சதுரம். சோ நான் இதை ஒரு செவ்வகமா மாத்தும் போது இதனுடைய பெரிமீட்டர் என்னவா மாறுது? செவ்வகமா மாத்துறேன். 2 இன்டு எல் பிளஸ் பி. கரெக்டா? 2 இன்டு 5 10 யூனிட் பெரிமீட்டர். கரெக்டா? ஏரியா வந்து 2 இன்டு 3 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டா? நான் இப்ப அடுத்த நம்பரை மாத்துறேன். நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது என்னோட பெரிமீட்டரும் என்னோட ஏரியாவும் தெரியல மேம். தெரியலையா? இப்ப தெரியுதா? எஸ் மேம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ள என்னால எவ்வளோ பாசிபிள் ரெக்டாங்கிள்ஸ் வந்து
கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து நீளமானது 5 மீட்டர், அகலம் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இதனுடைய பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லப்பா, ரெக்டாங்கிள் செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்ன? L into B வந்து பரப்பளவு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அது வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சுற்றளவுக்கு அது முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க வந்து செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 into L plus B. ஓகேவா? என்னது 2 into நீளம் கூட்டல் அகலம் அப்படிங்கிறது தான் செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. ஓகேவா? சோ இப்ப எனக்கு இங்க வந்து 5 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் இருந்தா 5 கூட்டல் 3 8, 8 into 2 16. சோ பெரிமீட்டர் சுற்றளவு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பரப்பளவு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுங்க? 5 into 3 15. கரெக்டா? சோ எனக்கு பெரிமீட்டர் 20 யூனிட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு பெரிமீட்டர் 20 யூனிட்ஸ் வரணும், ஏரியா 24 யூனிட்ஸ் வரணும்னா என்னுடைய பக்க அளவுகள் வந்து என்னவா இருக்கணும்? 6 into 4 இருந்தா என்னுடைய சுற்றளவு 20 யூனிட்ஸும் என்னுடைய பரப்பளவு 24 ஸ்கொயர் யூனிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வேற வேற நம்பர்ஸ் இதுல ட்ரை பண்ணலாமா? நீங்க ஏதாவது நம்பர் சொல்லுங்க. நீளமா அகலமா? அகலம் மேம். அகலம் ஆல்ரெடி 5 தான் இருக்கு. நீளம் 3 மேம். 8 மேம். ஓகே. சோ நீளம் 8, அகலம் 5 கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 8 கூட்டல் 5 13, 13 into 2 26 யூனிட்ஸ். அதே வந்து அதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 8 into 5 40 யூனிட்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அடுத்த இது பார்க்கலாமா? இமேஜ் பார்க்கலாமா நம்ம? எஸ் மேம். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா I have invited 14 guests for dinner. I need to order tables and arrange them so that they sit together. Can you help find the layout that would require least number of tables? So அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க 14 பேத்த டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். நான் டேபிள்ஸ் ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அவங்க பக்கத்துல பக்கத்துல உட்காரணும். சோ எவ்வளோ டேபிள் இதுல இருந்து வேணும் அப்படிங்கறத நீங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? டேபிள் வந்து ஸ்கொயர் ஷேப்லயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போலாம். ரெக்டாங்கிள் இங்க 3, 6, 8, 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனா 14 பேர் உட்காரணும் இல்லையா? இப்ப எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க? 12 பேர் உட்காந்துருக்காங்க. அடுத்தது 14 பேர் இப்ப உட்காந்துட்டாங்க. ஆனா நம்ம எவ்வளவு டேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? 10 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதை விட கம்மியா ஏதாவது யூஸ் பண்ண முடியும்னா பாசிபிலிட்டிஸ் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 4 into 3 அப்படிங்கிற டைமென்ஷன் எடுத்து 4 டேபிள் ஒரு சைடும் 3 டேபிள்ஸ் ஒரு சைடும் போட்டு 14 சீட்க்கு 10 டேபிள் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த டேபிளை மாத்த முடியும்னா நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி மாத்தி பாக்கலாம். சொல்லுங்க. 5 into 2 7. இல்ல நீங்க ஜஸ்ட் இந்த டேபிள முன்ன பின்ன எல்லாம் மாத்தி பாருங்க. இப்ப பாருங்க
திருப்பி நான் வேற ஒரு மாடல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 into 4 14 பேர் உட்காரலாம் 10. இந்த நம்பர்ஸ வந்து எப்படியெல்லாம் இந்த 14 எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 14 சீட் 14 பேர் உட்காரணும். அதை எப்படி எல்லாம் அந்த எந்தெந்த நம்பர் எல்லாம் கால்குலேட் பண்ணா 14 வரும்னு திங்க் பண்ணுங்க. இப்படி உட்காரலாமா? 6 டேபிள்ல 14 பேர் உட்காரலாமா? ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல 3 3 6 3 3 6 7 6 6 12 13 14 உட்காரலாம்ல? டேபிள்ல ஆப்போசிட்லயும் உட்காரலாம்ல? அதுதான் சொன்னேன் எப்படி எல்லாம் உட்கார முடியும் திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு. எவ்வளோ டேபிள் எவ்வளோ சேர்ஸ் சொல்லுங்க. இப்படி உட்காரலாமா? 10 2 into 5 10ல 14 பேர் இந்த மாதிரி உட்காரலாம்ல? இந்த பக்கம் 5 பேர் டேபிள் தனியா, இந்த பக்கம் 5 பேர் டேபிள் தனியா, இங்க வந்து 2 பேர் இங்க 2 பேர் உட்காரலாம்ல? சோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு சைட்ல வரும் பாருங்க. நீங்களும் இத மாதிரி இமேஜ் வச்சு பாசிபிலிட்டிஸ் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணுவீங்க. மல்டிப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அந்த மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அதுக்கெல்லாம். இப்போ இங்க பாருங்க ஃப்ளவர் பாட் அந்த டேபிள் கொடுத்த மாதிரியே ஃப்ளவர் பாட் கொடுத்துருக்காங்க. I need to plant 12 flower pots and put a fence around them to protect from animals. How can I do this so that the length of the fence is the least? ஓகேவா? அதாவது அவருக்கு 12 ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கணுமா, அதை சுத்தி வந்து ஃபென்ஸ் போடணுமாமா, அதாவது வேலி அமைக்கணும். ஏன்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக. சோ எப்படி வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. வைக்கலாமா? பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு மேம். வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? இது ஒரு பாசிபிலிட்டியா? எஸ் மேம். 2 into 6 ஒரு ரோக்கு 2 வச்சீங்கன்னா 6 ரோக்கு 12 வைக்கலாமா? 12 பிளாட்ஸ் வைக்கலாமா? சோ ஃபென்ஸ் வந்து 16. லெங்த் ஆஃப் ஃபென்ஸ் வந்து 16. வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? வைக்கலாம்ல? 3 into 4 வச்ச மாதிரியே 4 into 3 வைக்கலாம்ல? வேற அடுத்தது வந்து 12 into 1 12 வைக்கலாம்ல? சோ இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 6 into 2. 6 into 2 வைக்கலாம். வெரி குட். மூணு into 4. 3 into 4 ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் அதுதானே வச்சோம். 6 into 2 நீங்க கரெக்டா சொன்னீங்க. சூப்பர். 4 into 3. அதுவும் வச்சிட்டோமே. தேர்ட் ரோல இருக்கு பாருங்க. இல்லனா அது தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அப்பனா 1 into 12. 1 into 12 வச்சிட்டோம் பாருங்க. கட்டமாசைட்டே பாசிபிள் வேஸ் எல்லாம் வச்சிட்டோம். கரெக்ட்டா இருங்க நம்ம இப்ப சிமுலேஷனுக்கு போயிடலாம். நம்மளோட அனிமேஷனுக்கு போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பாத்தீங்க? சதுரத்தையும் செவ்வகத்தையும் எந்தெந்த வடிவத்துல எல்லாம் மாத்த முடியும் அப்படிங்கறது பாத்தீங்க. கரெக்டா?
எந்தெந்த வடிவமாலாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்க. இன்னொரு தடவை சொல்றேன். சதுரத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a, பெரிமீட்டரோட ஃபார்முலா 4a யூனிட்ஸ். பரப்பளவு ஃபார்முலா, சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள். ஓகேவா? நான் இப்ப இங்க பக்களவை மாத்த சதுரம் பெருசாயிட்டே வருதா? அதனுடைய பெரிமீட்டரும் ஏரியாவும் டிஃபரண்ட் மாறிட்டே வருதா? நான் பக்களவை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அதனுடைய சுற்றளவும் பரப்பளவும் மாற்றம் தெரியுதா? தெரியுது மேம். இமேஜே இன்க்ரீஸ் ஆகுதுல, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல. எஸ் மேம். இப்ப செவ்வகம் பாருங்க, நீளம் வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர் வச்சுக்கலாம். அகலத்தை கொஞ்சம் நான் கூட்டுறேன். கூட்ட உங்களுக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுதா? பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 into L plus B, ஏரியாக்கான ஃபார்முலா L into B. ஓகேவா? சரி, இதுல அடுத்தது போலாமா? வால்யூம். இதுதான் வந்து பேசிக் வால்யூம் கெப்பாசிட்டி. கன அளவுன்னு சொல்லலாம், கொள்ளளவுன்னு சொல்லலாம். அது என்னென்ன ஷேப்க்கு பார்க்க போறோம்னா கியூபாய்டு, சிலிண்டர் அண்ட் ஸ்பியருக்கு பார்க்க போறோம் நம்ம. சோ கியூபாய்டு அப்படிங்கிறது என்னது? கன சதுரமா கன செவ்வகமா? கியூபாய்டு கனசதுரமா கனசெவ்வகமா? வெரி குட், சூப்பர். சிலிண்டர்ங்கிறது என்னது? உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். சிலிண்டருக்கு சிலிண்டர்ங்கிற வார்த்தையிலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. உருளை. வெரி குட், சூப்பர். உருளைங்கிறது கரெக்ட். அதுக்கு இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் இருக்கும் இது. சிலிண்டர். என்ன சிலிண்டர்? கேஸ் சிலிண்டர். வெரி குட். சோ எல்லாரோட வீட்லயுமே இந்த கேஸ் சிலிண்டர் வந்து உருளை வடிவத்துல தான் இருக்கும். அதனுடைய கெப்பாசிட்டி, சரி நீங்க கேஸ் சிலிண்டர் பாத்திருப்பீங்க வீட்ல. அதுல எவ்வளவு கிலோ கொள்ளளவுங்கிறது அந்த வெளியில எழுதிருப்பாங்க ஒரு ஒயிட் கலர் பிரிண்ட்ல. அது யாராவது பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? 15 கிலோ. 15 கிலோ. வெரி குட். 14.2, 14.7 சில சிலிண்டர்ஸ்ல எழுதிருப்பாங்க. பட் நீங்க கரெக்டா நியர்பை ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர், வெரி குட். சோ நீங்க பாத்திருக்கீங்க வீட்ல, கரெக்டா? சரி, ஸ்பியர் ஷேப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பியர் ஷேப்புக்கு அதுவும் நீங்க வந்து விளையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். கரெக்ட். ஸ்பியர் அப்படிங்கிறது கோள வடிவமானது. கோள வடிவத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க விளையாடக்கூடிய பால். கரெக்டா? பாலை வந்து நீங்க ஒரு உருட்டி விட்டீங்கன்னா ஸ்டேபிளா நிக்குமா? இப்ப சிலிண்டர்லாம் நமக்கு ஸ்டேபிளா நிக்கிற மாதிரி பால் வந்து நிக்குமா ஒரு இடத்துல? அது இல்லையா? ஏன்னா அது வந்து உருண்டுகிட்டே இருக்கும். அதனால சோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா கன செவ்வகத்துக்கு வந்து கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கோள வடிவம். கோள வடிவம். செவ்வகத்துக்கு கொள்ளளவுக்கான ஃபார்முலா L into B into H, நீளம் into அகலம் into உயரம். ஓகேவா? உருளைக்கு கொள்ளளவு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர்ட் H. ஓகே. பால் நம்மளுடைய ஸ்பியருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/3 πr³. ஓகேவா? இந்த 3 ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா பசங்களா? கன செவ்வகத்துக்கான வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா L into B into H கன அலகுகள். உருளைக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா πr² H கன அலகுகள். கோலத்துக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/3 πr³ கன அளவுகள். ஓகேவா? இங்க பாருங்க,
உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் டேங்க் வந்து கியூபாய்டு ஷேப்லயும் இருக்கும். நிறைய வீடுகள்ல சின்டெக்ஸ் டேங்க் வந்து கனசெவ்வக வடிவத்துல இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பால் கேன் கொண்டு வராருல, அது சிலிண்டர் ஷேப் தானே? ஆமாவா இல்லையா? வாட்டர் பலூன்ல தண்ணி நிரப்பி அதை வந்து கீழே விட்டு பாருங்க, அப்படியே ஆடிக்கிட்டே தானே இருக்கும் வாட்டர் பலூன். கரெக்டா? சோ இப்ப பாருங்க, இது ஒரு கியூபாய்டு வடிவ வாட்டர் டேங்க். இதுல நான் வந்து வாட்டர் ஃபில் பண்றேன். இதனுடைய உயரம் வந்து 20 சென்டிமீட்டர், சாரி, நீளம் வந்து 20 சென்டிமீட்டர், உயரம் வந்து 15 சென்டிமீட்டர். வாட்டர் ஃபில் ஆயிருக்கிறது வந்து 70% தான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, நான் இப்ப இதை வந்து வாட்டர் ஃபில் வந்து 100 எப்படி ஃபில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஃபில் ஆகும் போது இங்க வந்து மாறக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. இதனுடைய டோட்டல் வால்யூம் வந்து 6000 சென்டிமீட்டர் கியூப். ஆனா அதுல எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க காட்டிட்டு இருக்காங்க. இதே உருளை வடிவத்துக்கு பாருங்க, அதனுடைய நீர்மட்டம் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆகிறது தெரியுதா? கோலத்துக்கு பாருங்க, இப்ப இந்த உள்ள வந்து குட்டி குட்டியா வந்து ஃபுல்லா ஃபில் ஆகுது தெரியுமா? அதுதான் அந்த ஃபுல்லா ஃபில் ஆகுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் அதனுடைய கொள்ளளவு, வால்யூம் அர்த்தம். சரியா? புரிஞ்சுதா? இப்ப இது கீழே பாப்போமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், வேகம், தொலைவு, காலம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a vehicle travels a fixed distance of 400 km at 100 km per hour அப்படின்னா, நான் ஒரு மணி நேரத்துக்கு அவர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு அப்படின்னா 400 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்துல அவர் போய் ரீச் ஆவாரு? சொல்லுங்க பாக்கலாம். இப்ப அதுக்கும் இங்க உங்களுக்கு ஒரு ஒப்பீடு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 4 hours 5 hours ஒரு ஊருக்கு போயிடும். இதே ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்ல போறோம், ஆம்னி பஸ்ல எல்லாம் போறோம்னா ஒரு 8 hours போகும். இதே சைக்கிள்ல போறோம் அப்படின்னா எப்படி போவோம்? நம்ம அப்படியே 2-3 நாள் கழிச்சு தான் போவோம். கரெக்டா? சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு வண்டி எவ்வளவு வேகமா டிராவல் பண்ணுதோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு வண்டியானது எவ்வளோ வேகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரமான டைம்ல நம்மளால ரீச் பண்ண முடியும் ஒரு இடத்த அப்படிங்கிறது. இப்போ சைக்கிளும் போற மூமெண்ட் வச்சு தெரிஞ்சுக்க முடியுதா? ஆம்னி பஸ் வந்து ஒரு டைம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள வந்தே பாரத் 3 டைம் போயிட்டு வருதா இந்த இதுல அனிமேஷன்ல? தெரியுதா தெரியலையா? சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து வேகம் அதிகரித்தால் நாம் செல்லக்கூடிய நேரம் குறைக்கப்படும் அப்படிங்கறதும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு இவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப நிறைய எல்லாம் கிடையாது. ஜெனரல் மேக்ஸ் டாபிக் தான் இது. ஒரு பரப்பளவு, சுற்றளவு, ஒரு வேகம் கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வேற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் போவோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதெல்லாம், பேங்க் போறது எப்படி, அங்க போய் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், செலான் எப்படி ஃபில் பண்ணுவோம், அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இன்னைக்கு வந்து பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனாலும் சொல்லுங்க. நம்ம என்னோட கிளாஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற நியூ டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ.